பிஹைண்ட் உட்ஸ் வியூவர்ஸ்க்கு என்னோட ஃபஸ்ட்டு வணக்கம். நான் வந்து சத்யசிவா, கழுகு படத்தோட டைரக்டர். இந்த வருஷத்தை பற்றி சொல்லணும்னா எனக்கு உண்மையிலே ரொம்ப பெரிய வருஷம்னு சொல்லணும். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட் படம் ரிலீஸ் ஆன இயர், அது இல்லாமல் சக்ஸஸ் ஆன இயர்னு சொல்லணும். ஸோ ரொம்ப என்ஜாய் பண்ண இயர் இது. கழுகு படம் பண்ணும்போது நிறைய கஷ்டங்கள் இருந்தது. பட் ஆனால் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லோரும் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பண்ண போகிற விஷயங்களுக்கு நம்ம அடுத்து படம் பண்ணுறதுக்கு நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வரும்போது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். என் பேர் சேரா, நான் ஒரு டாக்டர். நான் பண்ணாத ஆப்ரேஷனே இல்லை. சரி நிறுத்து. அவங்க கேட்குறாங்கிறதுக்காக உன் இஷ்டத்துக்கு அள்ளி ஊத்துற. டாக்டருக்கு எத்தனை எழுத்துன்னு தெரியுமாடா உனக்கு? அவன் சொன்னதுலயே அவன் பேர் மட்டும்தாங்க உண்மை. நல்லா குடிப்பான், கோவம் வந்துச்சுன்னா அவனை தூக்கி போட்டு மிதிப்பான். அவனை விடுங்க, என்ன பத்தி சொல்றேன் கேளுங்க. நீங்க எல்லாம் போலீஸை பார்த்தாலே பயந்து நடுங்குவீங்க. ஆனா போலீஸ் என்ன பார்த்தாலே நடுங்க தெரியுமா? கேட்டு கொல்லாம விட மாட்டேன். எங்க முந்திய காட்டு நண்டு நீயா? ஆண்டா, போன வாரம் போலீஸ் உன்னை தூக்கி போட்டு முதிச்சுச்சே, மறந்துட்டியா? விடு, கொஞ்சம் லேட்டா வந்தா கதையே மாத்திடுறது. இவனுங்களை பத்தி நான் சொல்றேங்க. சித்தப்பு அசிங்கப்படுத்தாதையா. செய்யற தொழில சொல்றதுக்கு என்ன வெக்கம்? கொடைக்கானல் மலையில சூசைட் பண்ணிக்கிறாங்கல்ல, அவங்கள பாடிய மேல தூக்கிட்டு வர்றதாங்க இவங்க வேலை. அப்போ நீங்க கரெக்டரா சார்? நானும் இவங்க கூட தாங்க பாடி தூக்குறேன். அப்புறம் எதுக்கு பில்டப்? எங்களை பத்தி இந்த ஆளு சொன்னான்ல, இந்த ஆளை பத்தி ஒருத்தன் சொல்றான் கேளு. ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது எனக்கு எல்லா விஷயமும் கிடைச்சது. ஏன்னா வந்து ஃபஸ்ட் படம் பண்ண ப்ரொடியூசரோட ஒரே எய்ம் என்னென்னா குவாலிட்டி நல்லா வரணுன்றது தான். ஸோ அது எனக்கு அமைஞ்சது பெரிய விஷயம். இப்போது ரெண்டாவது படமும் ப்ரொடியூசர் வந்து நல்ல ப்ரொடியூசர் தான். பட் என்னென்னா வந்து நம்ம இது ஃபஸ்ட் படத்தை விட நல்லா பண்ணுறதுக்கான நிறைய விஷயங்கள் பர்சனலாக எனக்கு இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறேன். இது நிறைய பேர் கேட்ட கேள்வி தான். இப்போ ஃபஸ்ட் படம் பண்ண டீம் ஏன் அப்படியே இல்லை அப்படின்னு சொல்லி. இப்போது ஃபஸ்ட் படம் பண்ண டீமுக்கிட்ட ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த படம் பண்ணுற டீமுக்கிட்ட இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவுக்கு தான். இல்லை, என்னதான் டீமுக்கு ஹெட்டு நம்ம இருந்தாலும் அவங்கக்கிட்ட இருந்து சின்ன சின்ன விஷயங்கள். இப்போது இந்த படத்துக்கு போன படத்தோட கேமராமேன் பார்த்தீங்கன்னா சத்யா, அவரும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தார். ஸோ இந்த படத்தோட கேமராமேன் பார்த்தீங்கன்னா மது அம்பட் சார், அவரோட எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நான் அவரு கூட சேரும்போது எனக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கற்றுக்க முடிஞ்சது. ஸோ போன படம் எடிட்டர் பிரவீன் ஸ்ரீகாந்த், அவங்க ஒரு மாதிரி ஸ்டைலாக பண்ணுவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த தடவை காசி சார், அவர் வந்து ஒரு மாதிரி கதை உள்ள படங்கள் ஒரு மாதிரி அப்படியே காவியமாக கொண்டு போகணும்னு நினைப்பார். ஸோ அவங்கக்கிட்டையும் இவங்ககிட்டையும் ஒர்க் பண்ணும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து புது அனுபவமாக இருக்குது. ஸோ என்னோட அடுத்த படத்துக்கு கூட டீம் நிறைய மாறும் அப்படியே. ஸோ அதுக்கு தான் ஒவ்வொரு டைமும் புதுசாக போகிறது. நான் பாட்டுக்கு சுற்றிட்டு இருந்தேங்க, இந்த சித்து தான் எனக்கு அடுத்தான். அவன் உன்னை பார்த்தான். ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சிட்டான். அதுல என்ன இருக்கு சுவராசியம்? லவ் பண்ணா. லவ் பத்தி யார் சொல்றா பாருங்க. இந்த ஆளை பத்தி சொல்ல மறந்துட்டோமே. இந்த நாயகன் படத்துல கேக்குற மாதிரி இவன் நல்லவனா கெட்டவனா எதுவுமே தெரியாதுங்க. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இவன் நல்லா தாங்க பண்ணிருக்கான். அவன் செய்யற வேலை ஒரு மாதிரி இருந்தாலும் பையன் ரொம்ப நல்ல பையன்யா. உனக்கு சாவுன்னா சாதாரணமா போச்சுல்ல. என்ன சித்து, அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்பியாரு, அடிச்சதுக்கு அப்புறம் எம்ஜிஆர். சித்து, இது வேற மாதிரி போகும் போல இருக்கு. நான் கிளம்புறேன்.
இப்போ நான் வந்து சிவப்புன்னு ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். பெரிய ஸ்டார் காஸ்டிங் யாரும் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இதுல வந்து ராஜ்கிரண் சார் இருக்காரு. இப்போ இருக்கிற ஒரு பெரிய ஹீரோ, ஒரு அப்கமிங்ல வளர்ற ஹீரோ மினிமம் ஒரு 1 crore அப்படி வாங்குறாங்க. கிட்டத்தட்ட ராஜ்கிரண் சாருக்கும் அதே பேமெண்ட் தான். ஸோ அவருக்கு ஈக்குவலா இன்னொரு ஹீரோவை போட்டா நம்மளோட கதைக்குன்னு ஒரு பட்ஜெட் இருக்கு, அதை தாண்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதனாலதான் வந்து புது ஹீரோவுக்கு போனதுக்கான ஒரே காரணம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் மது சார்ட்ட பேசும்போது அவர் என்ன சொன்னாருன்னா, நான் உங்களோட ஃபர்ஸ்ட் படம் பார்க்குறேன் அப்படின்னாரு. ஸோ படம் பார்த்துட்டு அவர் ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக அடுத்த படம் பண்ணலாம், நாளைக்கு கதை கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னன்னா வந்து நான் நினச்சேன் அவர் எங்கேயாவது மீட் போகணும் அப்படின்னு சொல்லி. பட் அவர் என்னோட ஆஃபீஸ் தேடி வந்தார். ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. வந்துட்டு ஸ்கிரிப்ட் கேட்டார், அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக கேட்டார். அப்புறம் அவர் ரொம்ப அதுக்குள்ளே இன்வால்வ்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் அவர் என் கூட ட்ராவல் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட சீனியாரிட்டிக்கு நம்ம கூடவே வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சொல்கிறதையும் கேட்டு பண்ணும்போது ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணுறது நிஜமாகவே மிகப்பெரிய ஒரு அனுபவம்னு சொல்லலாம். இல்லை, மது சாரை வந்து நானே தான் செலக்ட் பண்ணேன். ஏன்னா அவரோட ஃபோட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கடைசி அவர் மலையாள படத்துக்கு நேஷனல் அவார்டு வாங்கியிருந்தார். ஸோ அந்த படம்லாம் பார்க்கும்போது ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் கூட ஒர்க் பண்ணும் அப்படின்றது பெரிய ஆசையாக இருந்தது. ஸோ அது இல்லாமல் நான் ஒரு படம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போதே வந்து அவர் அந்த படத்துக்கு கேமராமேனாக இருந்தார். ஸோ அப்போ இருந்தே இவர் நம்ம பண்ணுற டைரக்ஷனில் இவர் கேமராமேனாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. ஸோ அதுதான் மெயினாக அவர் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான காரணம். அது அங்க 2 அடி, அங்க 3 அடி, இங்க 2 அடி, எனக்கு மட்டும் 7 அடி, எல்லாரும் ஈவன் அடி.